ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷனில் கார்டா நம்பர் 4ஓட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பூந்தமல்லி பைபாஸ்ல இருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் உள்ள இந்த ஸ்ட்ரெச்சில் நம்ம ஏற்கனவே பூந்தமல்லி பைபாஸ் டு காட்டுப்பாக்கம் வரைக்கும் உள்ள வீடியோஸ் வந்து அதுக்குரிய ஒர்க் அப்டேட்டை நம்ம ஆல்ரெடி கவரேஜ் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் 2 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ இப்போ அதோட கண்டினியூஷனாக ஐயப்பந்தாங்கல்ல இருந்து போரூர் வரைக்கும் என்னென்ன ஒர்க் ப்ராக்ரஸ் இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% மேலே ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து இந்த லிஃப்ட்டு அப்புறம் வந்து எஸ்குலேட்டர் வைக்கிறது அப்புறம் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் டன் தான். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஃப்ளோரிங் லெவலில் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அந்த கீழே கம்பி கட்டியிருக்காங்க, அதுக்கு மேலே காங்கிரீட் போடுவாங்க போல இருக்கு. ஸோ அந்த கம்பி கட்டி நான் போகும்போது அந்த கம்பி கட்டி அது போட்டிருந்தாங்க. வெளியே வந்து ஸ்டேஷன் இதில் வந்து ஸ்டேஷனுக்குரிய நேம் அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். பட் ஆப்போசிட் சைடில் அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டேஷன்ஸ்க்குரிய நேமு கீழே உள்ள ஃப்ளோரிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுபோக அந்த எஸ்கலேட்டர் வந்து இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம 1 மந்த்துக்கு முன்னாடியே கவர் பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் இது முடிச்சிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வரும்போதும் இந்த கண்ணாடி கிளாஸஸ் வந்து நிறைய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டேஷனோட இந்த அதர் சைடு இதில் தான் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைடும் ஸ்டெப்ஸ் இறங்குறதுக்கான ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு தான். கொஞ்சம் அங்கங்கே பெயிண்டிங்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஐயப்பந்தாங்கல் ஒர்க் அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தெள்ளியார் அகரம். இந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷனோட நேம் வந்து தெள்ளியார் அகரம் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இதுலேயும் ஆல்மோஸ்ட் 80% மேலே ஒர்க் முடிஞ்சிருச்சு. எஸ்கலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு மேலே அந்த ரூஃப் போடுறது பெண்டிங்கில் இருக்குது. அதுபோக லிஃப்ட்டு அதை சுற்றி அந்த கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணுறது அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் வந்து அந்த ஸ்டெப்ஸ்க்கான ஒர்க்கு இது ஆப்போசிட் சைடில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி எல்லாமே கிளாஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்டெப்ஸ் ஏறுற இடத்துலையும் அந்த எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணுற இடம் அங்கெல்லாம் வந்து ஒரு 60% பிளேஸில் வந்து நம்மளுக்கு அதாவது இந்த அதர் சைட் ஆஃப் இந்த ஸ்டேஷனில் இன்னொரு சைடில் வந்து ஃபுல்லாமே கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல அதாவது இன்னொரு சைடில் வந்து கொஞ்சம் இன்னும் அந்த கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகலை. அதுபோக இங்கே வந்து இந்த ட்ரைனேஜ் ஒர்க் இருக்குது. இந்த சைட்லேயும் இந்த ஸ்டெப்ஸ் ஏற இடத்துல கிளாஸஸ் கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த போரூர் பைபாஸ்க்கு மேலே இந்த ஏற்கனவே இந்த ட்ராக் வந்து ஸ்டீலில் தான் போட்டிருக்காங்க. யூஸ்வலாக வந்து இந்த யூ டைப் கட்டர் மோஸ்ட் ஆஃப் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே வந்து ஸ்டீலில் தான் போட்டிருந்தாங்க. அதில் சம் ஒர்க் போயிட்டு இருந்தது. அதுபோக ஸ்டேஷனோட ஃப்ரண்டில் இந்த ஸ்டேஷனுக்கு ஃப்ரண்டில் வந்து ஏற்கனவே அந்த கம்பி கம்பி கட்டி அதில் சில காங்கிரீட் ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. பட்டு ஸ்டேஷனுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கிரானைட்ஸ்லாம் போட்டுட்டாங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏறுற இடத்துக்கு கிரானைட்லாம் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த லிஃப்ட்டுக்குரிய ஒர்க்கு அது எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு தான். இந்த ஸ்டேஷனில் அந்த காங்கோஸ் லெவலில் வந்து கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மந்த்தே 80% முடிஞ்சிருச்சு. ஒரு சில கிளாஸஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தது. இப்போ வந்து 100% எல்லாமே இந்த கிளாஸ் கிரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த காங்கோஸ் லெவலில். யூஸ்வலாக சென்னையில் உள்ள எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிட் இருக்கும். பட் இந்த போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி எக்ஸிட் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா இது அந்த பக்கத்தில் நம்மளுக்கு வந்து போரூர் ஏரி இருக்கிறதுனால அந்த சைடில் நம்மளுக்கு எந்த எக்ஸிட் எதுவுமே பிளான் பண்ணலை. எக்ஸிட்டோ என்ட்ரியோ எந்த பிளானுமே அதில் கிடையாது. ஸோ அதனால் இவங்க அடிஷ்னலாக ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்ட்டு ஸ்டீலில் ஒரு பிரிட்ஜ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டீல் பிரிட்ஜ் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஃபுல்லாகவுமே ஸ்டீலில் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஸ்டெப்ஸுக்கு மட்டும் கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு சில கிரானைட் வந்து இன்னைக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வழியாக நம்ம வந்து ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகி உள்ள ஸ்டேஷன்ஸையும் அந்த காங்கோஸ் லெவலில் என்ன ஒர்க் நடக்கு, பிளாட்ஃபார்ம் லெவலில் என்ன ஒர்க் நடக்கு அப்படிங்கிறதையும் கவர் பண்ணியிருந்தேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க் முடிஞ்சோடனே இதுலேயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் வச்சு கவர் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதில் வந்து ஸ்கிட் விழறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ உள்ளே போனோடனே நம்மளுக்கு ஒரு ராயல் மெட்ரோ ரொம்ப ராயலான ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ கிரவுண்ட் ஃபுல்லாகவுமே அதாவது ஃப்ளோரிங் ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு வந்து கிரானைட்டில் தான் போட்டிருந்தாங்க. அதுபோக அங்கங்கே ஆன்டி ஸ்கிட் ஆகிற அந்த ஸ்டீலில் ஒரு டைல்ஸ் மாதிரி அது போட்டிருந்தாங்க.
ஸோ இது வந்து சைடில் வந்து கிளாஸஸ் ஃபுல்லாமே கிளாஸஸ் மாதிரி டைல்ஸ் அந்த ஐவேரி கலரில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே கிரானைட் தான். அதில் அங்கங்கே அந்த ஆன்டி ஸ்கிட்டிங் டைல்ஸ் அந்த ஸ்டீலில் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது நல்லா ரொம்ப கிரிப்பாக இருந்தது. ஸோ நான் அதை ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன். சூப்பர் கிரிப்பாக இருந்தது. இப்போ நம்ம காங்கோஸ் லெவல்லேருந்து டேரெக்டாக பிளாட்ஃபார்ம் லெவலில் என்ன ஒர்க் நடக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு டேரெக்டாக பிளாட்ஃபார்முக்கே போயிட்டோம். ஸோ நம்ம பிளாட்ஃபார்முக்குள்ள என்ட்ரி ஆகும்போதே ஒரு சூப்பரான வியூ கிடச்சிது. நம்ம போனோன்னே லெஃப்ட் சைடில் திரும்பினோன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5:00 கிட்ட போயிருந்தேன். ஸோ அந்த சன்செட் அழகை இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை, அந்த அளவு அழகாக இருந்தது. இங்கேருந்து நம்மளால் போரூர் பைபாஸில் போகிற பஸ்ஸஸ் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். அதுபோக இந்த போரூர் லேக்கோட இந்த சன்செட் ஆகிற அழகு பார்க்குறது சூப்பராக இருந்தது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த ட்ரெயினில் போயிட்டு இந்த வியூலாம் பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக சென்னையோட அந்த ராயல் லுக் எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டேஷன்ஸ் சூப்பராக ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டுவர்ட்ஸ் கலங் நம்மளுக்கு லைட் ஹவுஸ் போகணும்னா அந்த டைரக்ஷனில் உள்ள ட்ராக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவுமே எல்லா இடத்துலையும் சைனிங் ப்ராப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ அதாவது ட்ரெயின் ஏறுறதுக்கு எங்கே போகணும், என்ட்ரி எக்ஸிட்டு, ஸோ அந்த பிளான் எல்லாமே சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் மெட்ரோவோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட் படி எல்லாமே வந்து கிளாஸஸால் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக யாருமே வந்து அந்த ட்ராக்ல தவறி விழுவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஏன்னா எந்தெந்த இடத்துல அந்த ட்ரெயின் வருதோ அந்த டோர் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். மற்றது எல்லாமே ஃபுல்லி க்ளோஸ்டாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 எஸ்கலேட்டர் இருந்தது. அப்புறம் வந்து 2 இடத்துல ஸ்டெப்ஸ் இருந்தது. லிஃப்ட் வந்து ஒன்று வந்து ஸ்டேஷனோட ஃபர்ஸ்ட் அந்த டிக்கெட் கவுண்டர் பக்கம் ஒரு லிஃப்ட் இருந்தது. அப்புறம் மிடில் ஒரு இடத்துல லிஃப்ட் இருந்தது. ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் பூந்தமல்லி பைபாஸ் போகிற ரூட்டில் உள்ள ட்ராக் இதுதான். ஏற்கனவே ஒரு ஸ்டேர் கேஸ் வழியாக ஏறி வந்தேன். ஸோ இது வந்து அதர் சைடு இன்னொரு ஸ்டேர் கேஸும் இதில் இருக்குது. ஸோ இது அந்த பக்கத்தில் உள்ள. இங்கே வந்து 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. பிளாட்ஃபார்ம் 1ல வந்து டுவர்ட்ஸ் லைட் ஹவுஸ் போகிற ட்ரெயின் இருக்கும். அப்புறம் வந்து பிளாட்ஃபார்ம் 2ல வந்து டுவர்ட்ஸ் பூந்தமல்லி பைபாஸ் போகிற ட்ரெயின் இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் பூந்தமல்லி பைபாஸ் போகிற டைரக்ஷனில் நான் இப்போ இருக்கிறேன். அதான் பிளாட்ஃபார்ம் 2ல இருக்கிறேன். ஸோ அங்கேருந்து அந்த போரூர் லேக் அந்த சைடில் இருக்கிறேன். இந்த போரூர் லேக் சைடில் வர்றது வந்து பூந்தமல்லி பைபாஸ் நோக்கி போகிற ட்ரெயின்ஸ் தான் வந்து இந்த ரூட்டில் வரும். நம்ம பிளாட்ஃபார்ம் லெவலில் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து காங்கோஸ் லெவலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஸோ இந்த காங்கோஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. பட் இன்னும் சில சில சின்ன சின்ன ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால அங்கங்கே அந்த திங்ஸ்லாம் இருந்தது. நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போது நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டர் தான் நேராக இருக்குது. இதில் வந்து 2 டைப் ஆஃப் டிக்கெட் கவுண்டர், அதாவது டேரெக்டாக டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு கவுண்டர் வச்சிருக்காங்க. அதில் அது பக்கத்துலேயே வந்து இந்த ஆட்டோமேஷன் மிஷினும் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா அதுக்கு போர்டு இருந்தது, பட் மிஷின் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் கேருக்கான ஒரு போர்டும் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து எதுவும் சேஃப்டிக்காக செக்யூரிட்டி டீமை ரீச் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து இந்த டிக்கெட் கவுண்டர். செக்யூரிட்டி டீமை ரீச் பண்ணோன்னா ஸோ அதுக்கும் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்து ஜஸ்ட்டு என்ட்ரி எக்ஸிட் அது வந்து இந்த வழியாக தான் போக முடியும். ஸோ இந்த போரூர் மெட்ரோ ஸ்டேஷன் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் வெளியேறினா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இங்கே என்னென்ன மெட்ரோ ரூட்லாம் டோட்டலாக சென்னையில் என்னென்ன மெட்ரோ ரூட்லாம் இருக்குது அப்படிங்கிற டயக்ராம் வச்சுருந்தாங்க. அதுபோக வாட் இஸ் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்ட்டு அதுக்குரிய போர்டும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு போர்டில் வச்சுருந்தாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ளோரிங் ஃபுல்லாமே. ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுற அளவில் நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருந்தாங்க. இதில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட், ஸ்டெப்ஸு, எஸ்கலேட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்டேஷன் ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாவே
வெளியே வந்துட்டேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது வந்து போரூர் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இந்த போரூர் மெட்ரோ ஸ்டேஷன்லேயே ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆம், கிட்டத்தட்ட அதாவது இந்த கீழே ஒரு சில இப்போ பெயிண்டிங் ஒர்க் அங்கங்கே போயிட்டு இருந்தது. அது போக கீழேயும் கொஞ்சம் ஒரு சில ஒர்க் இருக்குது. ஆல்மோஸ்ட் 80% முடிஞ்சிருச்சு. பட் இதுலயும் மேலே போகிறதுக்கு வழி இல்லை. அதாவது அந்த போரூர் பைபாஸில் மட்டும்தான் அந்த போகிறதுக்கு அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக போகிறதுக்கு வழி இருந்தது. ஏன்னா இங்கே வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உள்ள இந்த ஸ்டேஷன்ஸ் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. வெளியே இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு மோர் தென் 80% மேலே ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த போரூர் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து வர ஸ்டிச்சஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். இது வந்து இந்த போரூர் மெட்ரோ ஸ்டேஷன் அதர் சைடு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த போர்டு வைக்கிறது, அந்த கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த ஒர்க் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து நினைச்சுங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.